ஹாய் மக்களே! வணக்கம் மக்களே! வணக்கம். கழக இளைஞர் அணியால் நடத்தப்படும் முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் சார்பில் உருவான 8 நூல்களை கலைஞர் அவர்களின் நினைவில் ஆளாக இன்று கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கே. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மாமா அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்திய திணிப்புக்கு எதிராக கழகத் தலைவர் அவர்கள் முரசொலியின் இறுதியே கட்டுரைகளின் தொகுப்பான தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு என்னும் இளம் பேச்சாளர் பயிற்சி முகாமில் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் நிகழ்த்திய உரைகளின் தொகுப்பான இணைய திராவிடம் எழுதியது. கழக கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் எழுதிய மாநில சுயாட்சி முகம். கழக தகவல் தொடர்பு அணி ஆலோசகர் அண்ணன் கோவிலெடின் அவர்கள் எழுதிய திராவிட இயக்க வரலாறு தலைமை கழக செய்தி தொடர் இணைச் செயலாளர் சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்கள் எழுதிய இந்தி திரிப்பை எதிர்க்கிறோம் தலைமை கழக செய்தி தொடர் துணை செயலாளர் சகோதரர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய இந்தியாவுக்கு வழிகாட்டும் திராவிட மாடல் மறைந்த எழுத்தாளர் விஜயபாஸ்கர் அவர்கள் எழுதிய இந்தியாவும் சமூக நீதியும் இடஒதுக்கீடும் ஆகிய நூல்கள் வெளியிடப்பட்டன. மேலும் தியாகரம் அரவர் சிட்டிபாபு அவர்கள் தொகுத்து தலைமை கழகத்தின் சார்பில் 1975 வெளியான திமுக வரலாறு நூலும் மறுவெளியீடாக இன்று வெளியிடப்பட்டது. கழக செயல்பாடுகளுடன் கருத்தியல் பணிப்பதிலும் கவனம் செலுத்தும் DMK யூத் விங் தன்னுடைய முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் மூலம் இத்தகைய நூல்களை எழுதுவதை பெருமை கொள்கிறோம்.